இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ மட்டும் ஒரு பொண்ணை விரும்பினா போதாது, அந்த பொண்ணு உன்னை விரும்பணும்ல. லவ்ன்றது தானா வரணும், அதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வர வைக்க முடியாது. உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல? ஆமா சார். நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். ஆனா நீ அவ லைஃபையே அழிக்கணும்னு பாத்திருக்க. அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா சார், அதான் என்னால தாங்க முடியல சார். ஓ அப்படியா? ஏங்க இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார், என் கிளாஸ்மேட் தான் சார். ஒருவேளை இவங்க உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா நீ ஓகே சொல்றியா? மாட்டேன் சார். ஏன்? ஏன்னா எனக்கு அந்த ஐடியாவே இல்லை சார். உனக்கு அந்த ஐடியா இல்ல, அதனால இந்த பொண்ணோட காதலை நீ ஏத்துக்கல, ரிஜெக்ட் பண்ற. இது நியாயம் தானே? ஆமா சார். இப்ப நீ சொல்றல, இதைத்தானே திவ்யாவும் சொன்னாங்க. இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, நீ நோ சொல்லிட்ட. ஸோ இப்போ இவங்க மூஞ்சில் ஆசிட் அடிக்க வந்தாங்கன்னா அது ஓகேவா? இது சரியா தப்பா? தப்பு தான் சார். அவ்வளோதான் விஷயம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போங்க. ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து டீசெண்டா விலகி போறது தான் நல்லது. ஒருவேளை அவங்கள மறக்க முடியலன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்க ட்ரை பண்ணலாம். இதுல வர சந்தோஷம் வருத்தம் ரெண்டுமே நம்மள ஒரு விதத்துல வாழ்றதுக்காக தான் தயார்படுத்தும். புரியுதா? புரியுது சார். லவ்ன்றது லைஃப்ல ஒரு பகுதி மட்டும்தான். அதை தாண்டி லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு செகண்ட் நீ பண்ண நினைச்ச முட்டாள்தனத்தால உன் லைஃப், அந்த பொண்ணோட லைஃப் ரெண்டையுமே அழிச்சிருப்ப.